அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறைவன் விரும்பும் சீடத்துவம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 33 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம். இறைவனை மட்டுமே பற்றி கொண்டு உறவில், உயிரில், உடைமையில் பற்றற்ற இறைவனை இறுக பற்றி கொள்வதே சீடத்துவம். உலக செல்வங்களான பொன், பொருள், பணம், பதவி, பட்டம் ஆகியவற்றில் ஆசை கொள்ளாமல் ஆன்மீக செல்வங்களாகிய அன்பு, அமைதி, நீதி, நேர்மை, உண்மை, சமத்துவம் போன்ற நிலையான செல்வத்தின் மீது பற்று வைத்து பயணிப்பதே சீடத்துவம். குறிப்பாக கிறிஸ்துவின் மனநிலையை தனது மனநிலையாக கொண்டு அவரின் லட்சிய முதன்மைகளை தனது லட்சியமாக கொண்டு வாழ்பவர் சீடர்கள். சீடராக தகுதிகள்: எளிமையான வாழ்வு, எடுத்துக்காட்டான வாழ்வு, இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற வாழ்வு, இறை அனுபவத்தோடு சான்று பகரும் வாழ்வு. இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிப்பவர் இரு முக்கியமான அடையாளங்களை பின்பற்றுவர். ஒன்று, தனது வாழ்வில் சிலுவையை மகிழ்வோடு ஏற்பவர். இரண்டாவது, அன்பு கட்டளையை ஏற்று பிறர் அன்பு பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுபவர். இன்றைய வாசகங்கள் வழியாக, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக 3 முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, இயேசு தமது சீடராக இருக்க விரும்புவோர் தம் உறவுகளை இழக்க வேண்டும் என்கிறார். இயேசு தம்மிடம் வரும் சீட அனைவரும் தம் உறவுகளை துறந்து விட வேண்டும் அல்லது வெறுத்து ஒதுக்கிவிட்டு தம்மை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இவர்கள் அனைத்திற்கு மேலான இடத்தை தமக்கும் தம் பணிக்கும் தர வேண்டும் என்றே கேட்கிறார். கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்விற்கு குடும்ப உறவுகள் தடையாக இருக்கக்கூடாது என்பது இயேசுவின் கருசனை. அழைக்கும் குரல் கேட்டவுடனே பின்தொடர்வதே முழுமையான சீடத்துவம். இரண்டாவது கருத்து, தமது சீடராக இருக்க விரும்புவோர் சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கும் என்கிறார். அதாவது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். மேலும் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர் என்றும், மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறி தம் வாழ்வை தொடர்ந்தவரை பின்பற்றிய சீடருக்கு சிலுவைதான் சீடத்துவத்தின் அடையாளம் என உணர்த்துகிறார். மூன்றாவது முக்கிய கருத்தாக, இயேசுவின் சீட என்பவர் தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறவர், தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுப்பவர். எனவே உலக செல்வத்தின் மீதான பற்றை விட்டுவிட்டு இறைவனை இறுக பற்றி கொள்வதுதான் சீடத்துவம். இத்துணை கடினமான சீடத்துவ வாழ்வை தேர்ந்தெடுப்போ அதன் தன்மையை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். சீடராக முடிவு செய்யும் முன் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட இழப்புகளை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் தம்மிடம் உண்டா என்று சோதிக்க வேண்டும். இவ்வுண்மை உணர்த்த தான் இயேசு கோபுரம் கட்டுதல், போருக்கு செல்லுதல் என்னும் 2 சிறு உவமைகளை எடுத்துரைக்கிறார். கோபுரம் கட்ட விரும்பும் ஒருவர் அதனை கட்டி முடிக்க தம்மிடம் பொருள் வசதி இருக்கிறதா என்றும், போரிட போகும் அரசர் தம்மை எதிர்த்து வரும் வலிமை பொருந்திய அரசரை வெல்ல தம்மிடம் படைபலம் உண்டா என்றும் சிந்தித்து தெளிந்த முடிவு செய்வது போல், இயேசுவை பின்பற்ற முன்வரும் சீடரும் இத்தனை இழப்புகளை தாங்கி இயேசுவை பின்பற்ற தம்மால் முடியுமா என தீவிரமாக சிந்தித்து இயேசுவை பின்பற்ற முன்வர வேண்டும் என சீடத்துவத்தின் தன்மையை அழுத்தமாக எடுத்துரைக்கிறார். இன்றைய சூழலில் இயேசுவின் சீடராக வாழ்தல் என்பது மிகவும் கடினமானதே. இன்று இயேசுவின் சீடராக வாழ்வதை விட நம்பிக்கையாளராக, இயேசு மனதளவில் நம்புவோராக வாழ்வது மிக எளிது.
இயேசுவை நம்பி வாழ்வதை ஒரு சமய வாழ்வு வடிவில் புரிந்து கொண்டதால் சமய சடங்குகள், வழிபாடுகள், கோட்பாடுகள் ஆகியவற்றை துல்லியமாக கடைபிடித்தால் போதும் என நினைக்கிறோம். இதுவல்ல சீடத்துவம். ஒரு அடிமையான ஒரே சிமுவை தன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமான சகோதராக ஏற்றுக்கொண்ட பவுல் சீடத்துவ வாழ்வுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மன்னிப்பதும் தீமை செய்தோரை அன்புடன் ஏற்பதுமே சீடத்துவம் என்பதை பவுல் இன்றைய 2ஆம் வாசகம் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் கடவுள் அருளிய ஞானத்தாலும் அவர் அனுப்பிய தூய ஆவியாலும் கடவுளின் திட்டத்தை அறிவதும் அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதுமே நிலையான சீடத்துவம் என்கிறது. நாம் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை விட கிறிஸ்துவின் சீடராக அவர் காட்டிய நேரில் வாழ்வதே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதல்ல நம் பணி. மாறாக இயேசுவின் பாதையில் சீடராக பயணிக்க உதவுவதும் அவரது போதனை வாழ்வாக்க வழிகாட்டுவதுமே நமது கடமை. இறுதியாக ஒரு எண்ணம், இயேசுவின் சீடர்கள் என்று இன்று நாம் பகிர்ந்த சிந்தனைகள் குருக்கள் துறவரத்தாருக்கு மட்டும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. இயேசு கல்யாவில் பணிகளை முடித்தபின் எருசலேம் நோக்கிய தமது பயணத்தில் அவரது வல்ல செயல்களை கண்டு தம்மை பின்தொடர்ந்த பெருந்திரளான மக்களை நோக்கி சீடத்துவத்தின் தன்மையை விவரித்து கூறுகிறார். எனவே அவரோடு செல்லவும் அவரின் இறையாட்சியை கட்டியெழுப்பவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசுவின் உண்மையான சீடராக திகழ்கின்றேனா? இறைவனது சீடராக திகழ உயிர், உறவு, உடைமை இவற்றிற்கு மேலாக இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? இறை அனுபவத்தோடு பிற அன்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக திகழவும் எங்களது உயிர், உறவு, உடைமை இவற்றை விட உமக்கு முதலிடம் கொடுத்து பணி செய்யவும் இறை அனுபவத்தோடு பிறரன்பு பணியில் ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும். ஆமீன்.